ரைட். ஸோ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோட லெக்சர் 3ல நம்ம எடுப்போம். இதுக்கு முன்னாடி கேட்ட நீட் கொஷின் ஒரு 2 கொஷின் பார்த்து, அதாவது 2025ல என்ன கேட்டாங்கன்னு பார்த்துட்டு போயிடும். அதே மாதிரி எப்படி இதை சால்வ் பண்ணணும்னு ரொம்ப அழகாக சொல்லி கொடுத்தாரு. 2 ஐடென்டிக்கல் சார்ஜ் ஸ்பியர். பட் நீ நினைக்கிற மாதிரி இது கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. 2 ஐடென்டிக்கல் சார்ஜ் ஸ்பியர் QQ செப்பரேட்டட் பை a distance R. இப்ப 2 பேருக்கான ஃபோர்ஸ் என்ன? ப்ரொபோர்ஷனல் டு Q ஸ்கொயர். ஏற்கனவே சொல்லி கொடுத்துட்டாங்க இல்லையா? ஸோ F is proportional to product of their charges. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, ஒரு தேர்ட் ஐடென்டிக்கல் அன்சார்ஜ்டு கண்டக்டிங் ஸ்பியர். மூணாவதா ஒரு சார்ஜ், ஒரு ஸ்பியர், அது அன்சார்ஜ்டு. அதை கொண்டு வந்து என்ன பண்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் டச் பண்றாங்க. டச் பண்ணிட்டு ஏ ஸ்பியரை டச் பண்ணிட்டு அதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு பியை டச் பண்றாங்க. இப்ப நியூ ஃபோர்ஸ் என்னவா இருக்கும்னு கேட்கறாங்க. ஸோ சூப்பரான கொஷின். இந்த கொஷின் சால்வ் பண்றதுக்கு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் போதும். ஏவும் பியும் 2 ஐடென்டிக்கல் ஸ்பியர், ஒரே மாதிரி இருக்கக்கூடிய, ஒரே சார்ஜ் இருக்கக்கூடிய ஸ்பியர், டிஸ்டன்ஸ் R. அப்ப ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் F. ரிப்பல்ஷன் பிட்வீன் F. மூணாவதா ஒரு ஸ்பியரை நான் என்ன பண்றேன், ஏவுக்கு போயிட்டு கை கொடுத்துட்டு வரேன், ஹை சொல்லிட்டு வரேன். அதுக்கப்புறம் பிக்கு போறேன். இப்ப நியூ ஃபோர்ஸ் என்ன ஆகும்னு கேட்கிறாங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த ஏ என்ன தெரியுமா ஆகும்? ஏ வந்து Q, இது வந்து 0. அப்ப பை 2 பாதி பாதியா பிரிச்சுக்கும். ஏ வந்து இப்ப Q/2 மாறிடுச்சு. இந்த அன்சார்ஜ் சி இருக்குல்ல, அதுவும் இப்ப Q/2 மாறிடுச்சு. அந்த Q/2 எடுத்துட்டு போயிட்டு, ஏற்கனவே பில Q இருக்கா, Q பிளஸ் Q/2 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டேன். 2ஆல டிவைட் பண்ணணும், ஆவரேஜ் எடுக்கணும். ஸோ டிவைட் பண்ணிட்டோம்னா அது 2Q 3Q/4, 3Q/4. உங்களுக்கு புரியுதா? ஃபர்ஸ்ட் சார்ஜை டச் பண்ண பிறகு 0 பிளஸ் Q/2, அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கணும். அப்ப நீங்க ஒரு Q/2 எடுத்துக்கிறீங்க, அன்சார்ஜா இருக்கிற நான் ஒரு Q/2 எடுத்துக்கிறேன். திரும்ப நான் அன்சார்ஜ் போயிட்டு பிக்கு, இப்ப நான் Q/2 மாறிட்டேன். மறுபடியும் நான் பிக்கு போயிட்டு ஒரு ஹை சொல்றேன். பில ஏற்கனவே ஒரு Q இருக்கு, நான் ஒரு பிளஸ் Q/2 3Q/4. இப்ப ரெண்டுத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்க. F dash is proportional to 3Q²/8. சார் Q ஸ்கொயருக்கு F ன்னு கொடுக்க சொன்னீங்க, அப்ப ஆன்சர் 3F/8 தான் ஆன்சரா? 3F/8 ஆப்ஷன் பி. பை சொல்யூஷன் எப்படி வேணாலும் போட்டிருக்கலாம், பட் நமக்கு தெரிஞ்ச ஷார்ட் ட்ரிக் நிறைய. அப்ப ஒரு அன்சார்ஜ்டு பாடியை கொண்டு போயிட்டு சார்ஜ்டு பாடியோட டச் பண்ணா என்ன ஆகும்? ஷேர் ஆயிடும். அன்சார்ஜ்டு பாடியை சார்ஜ்டு பாடியோட டச் பண்ணா சார்ஜஸ் ஷேர் ஆயிடும். Q பிளஸ் 0 Q/2. அந்த Q/2 அங்க எடுத்துட்டு போனா அதுங்க ரெண்டும் ஷேர் பண்ணிக்கும். இப்படி பாதி பாதி எடுத்துக்கும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணிக்கும். இப்ப நியூ ஃபோர்ஸ், ஏன்னா டிஸ்டன்ஸ் சேம்னு சொல்லிட்டான், ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் சேம். கொஸ்டின் படிச்சு பார்த்துக்கோ. டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் நான் மாத்தவே இல்லை, அதே R டிஸ்டன்ஸ் தான். அப்ப சார்ஜ் மட்டும் தான் மாறுது. அப்ப F is proportional to Q ஸ்கொயர். இங்க 3Q²/8. அப்ப Q ஸ்கொயர் எங்க பாக்குறீங்களா, இங்க F ன்னு கொடுக்கணும். அதனால 3F/8ன்னு சூப்பரா கத்துக்கணும். நல்லா இருந்துச்சு சம். இதே மாதிரி தான் ஒரு டாபிக் வரும்போது அந்த சம் உங்களுக்கு அப்பப்ப நான் கத்துக் கொடுக்குறேன். கத்துக்கிட்டே வாங்க. ஒரே நிமிஷம். ஷகிரா, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட். தர்ஷினி, குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். ரைட். நீங்க அமலவர்பம் CBSE இல்லையா? எஸ் சார். ரைட். ஸோ கிளாஸ் கவனிங்க, லாஸ்ட் அவங்கள்ட்ட பேசுறேன். ஓகே, கத்துக்கிட்டீங்களா? அடுத்த செம்மு இந்த கான்செப்ட் இன்னும் நடத்தல இல்லையா? ஓகே, நேரா நம்ம டாபிக் போயிடும். டாபிக் போயிட்டு திருப்பி இங்கே வரலாம். அதே மாதிரி தான் கம்பேர் பண்ணி சொல்லி கொடுக்கணும். ஒரு டாபிக் இங்கே போயிடுச்சுன்னா அப்படி சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அன்னைக்கு கற்றுக் கொடுத்தது இது எல்லாத்தையும் நம்ம பேசிட்டோம். அடுத்தது பிட்பால் சம். இன்னும் நம்ம F = K Q1Q2/R² தான் இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த சம்மோட பேரு பிட்பால் ப்ராப்ளம். ரொம்ப சூப்பரான சம். 2 வருஷம் கேட்ட சம். கத்துக்கலாமா? பிட்பால் சம். பை இனிஷியலா இதுக்கும் அதே ஃபார்முலா தான். F = K Q1Q2/R². F = K Q1Q2/R². இந்த ஃபார்முலா தான். நம்ம இன்னும் செகண்ட் டாபிக் தாண்டவே இல்லை. 2 பால், ஒரு 2 பால் மெட்டல் பால்
2 பால் எடுத்துக்கிட்டேன், 2 பாலை இந்த மாதிரி நான் கட்டி தொங்க விட்டுக்கிட்டேன். இப்ப சார்ஜே இல்லாததுனால ஜாலியா சேர்ந்து சிரிச்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கேன். இப்ப 2த்துக்கும் நான் பாசிட்டிவ் சார்ஜ் நிறைய கொடுத்துறேன். இதுவும் பாசிட்டிவ், இதுவும் பாசிட்டிவ். சண்டை வந்து போச்சா 2 பேருக்கும்? என்ன நடக்குதுங்க? 2 பேரும் ரிப்பல் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப இதுவும் பிளஸ், இதுவும் பிளஸ். எவ்வளவு ரிப்பல் ஆகுது? எக்ஸ் அளவுக்கு ரிப்பல் ஆகுது. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நினைச்சாலும் மீட் பண்ணவே முடியாது. அதுக்கப்புறம் தூரமாவும் போக முடியாது. ஏன்னா ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கு வந்துருச்சு. அதால எக்ஸ்ட்ரீமா போக முடியாது, கிட்டையும் வர முடியாது. ரைட்டா? ஓகே. இப்போ இதுல இருந்து எப்படி சார் சம்ம ஆரம்பிக்கிறது? என்னெல்லாம் கேட்பாங்க? நான் புதுசா மறுபடியும் சொல்லி தரவா? இங்க வாங்களேன். ஒரு ஸ்டாண்டு, 2 சார்ஜ், பாசிட்டிவ் பாசிட்டிவ், பிரிஞ்சிருக்கிற தூரம் எக்ஸ், இந்த மிட் பாயிண்ட், இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஆங்கிள் தீட்டா. இதை ரிசால்வ் பண்ண கத்துக்கணும். நான் ஒரு டைம் கத்துக் கொடுக்குறேன், புரியலன்னா சார் என்ன கூப்பிட்டு 2வது டைம் கத்துக் கொடுக்க சொல்லி நான் கத்துக் கொடுக்குறேன். weight of the body always acts downward, mg. tension in the string upward. ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு நீ எப்படி போறியோ அதே தான் செகண்ட். நீங்க ஏதாவது ஒண்ணு போட்டா போதும். உங்களுக்கு தெரியும் தானே, இந்த ஆங்கிள் தீட்டானா இந்த ஆங்கிளும் கண்டிப்பா தீட்டா. அப்ப இந்த இடம் டி காஸ் தீட்டா. ஆமா சார், இங்க தீட்டா இருக்கிறதுனால டி காஸ் தீட்டா, இங்க தீட்டா இல்லாததுனால டி சைன் தீட்டா. எங்க தீட்டா இருக்கோ அங்க காசு எழுதணும், எங்க தீட்டா இல்லையோ அங்க சைன் எழுதணும். தென் 2த்துக்குமான எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரிப்பல்சிவ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ரெண்டும் பாசிட்டிவ், தள்ளிவிடும். இப்ப ஈக்குலிபிரியம் பொசிஷன்ல இருக்கு. ஈக்குலிபிரியம் பொசிஷன் என்ன அர்த்தம்? மேல இருக்கிற ஃபோர்ஸ் ஈக்குவல் டு கீழே இருக்கிற ஃபோர்ஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? டி காஸ் தீட்டாவும் எம்ஜியும் ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். டி சைன் தீட்டாவும் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும் அர்த்தம். அப்பதான் நெட் ஃபோர்ஸ் 0 ஆகும். மேலையும் கீழையும் கேன்சல், ரைட்லையும் லெஃப்ட்லையும் கேன்சல். இப்படிதான் அந்த கொஸ்டினை நீங்க ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறமா டி சைன் தீட்டாவையும் டி காஸ் தீட்டாவையும் டிவைட் பண்ணி பார்க்கணும். எஃப்இ பை எம்ஜி, எஃப்இ பை எம்ஜி. அடுத்து என்ன சார் நடக்குது? ஒரே நிமிஷம். டிடி போயிடுச்சு இல்லையா? சைன் பை காசு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். டான் தீட்டா, டான் தீட்டா ஈக்குவல் டு எஃப்இ பை எம்ஜி. ஆலன் மாடல்ல கொஸ்டின் நம்பர் 24 இந்த ஃபார்முலால சால்வ் பண்ணியிருப்பாங்க. tan theta equal to FE by mg. இந்த சம்மு 3 சம் ஹோம்ஒர்க் தரேன். இதே மாடல்ல 3 சம் கிளாஸ் முடிஞ்சதும் உனக்கு ஒரு போட்டோ அனுப்புறேன். யார் சால்வ் பண்ணி அனுப்புறீங்கன்னு பாக்குறேன். ஸோ tan theta equal to FE by mg. இதுல என்னங்க சார் கேட்பாங்க? டைரக்டா FE கொடுத்துருவாங்க, டைரக்டா mg கொடுத்துட்டு தீட்டா கேட்கலாம். அது ரொம்ப ரேர் தான். அடுத்தது வேற என்ன சார் கேட்கலாம்? tan theta Fக்கு பதிலா K, Q1 Q2 ரெண்டு பேரும் சேம், அதனால Q ஸ்கொயர் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர். ஏன்னா மேல டிஸ்டன்ஸ் பாருங்க, எக்ஸ் அளவுக்கு நான் பிரிச்சு வச்சிருக்கேன், ரெண்டுத்தையும் எக்ஸ் தூரத்துல பிரிச்சு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பை எம்ஜி, பை எம்ஜி நிதானமாக கவனி. தென் இங்க இருந்து tan theta equals to k q ஸ்கொயர் பை எம்ஜி எக்ஸ் ஸ்கொயர், k q ஸ்கொயர் பை எம்ஜி எக்ஸ் ஸ்கொயர். ரைட் சார், புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க? கேக்கு பதிலா 1/4 பை எப்சிலான் நாட் தேவைப்பட்டா எழுதிக்கோ. 1/4 பை எப்சிலான் நாட் q ஸ்கொயர் பை எம்ஜி எக்ஸ் ஸ்கொயர். கத்துக்கிட்டீங்களா? எம்ஜி எக்ஸ் ஸ்கொயர். இது அப்படியே இருக்கட்டும். எனக்கு என்ன வேணும்னா, இந்த கொஸ்டின்ல பெரும்பாலும் q தான் கேட்பாங்க. ஃபைண்ட் த மேக்னிடியூட் ஆஃப் சார்ஜ், q கேட்பாங்க. அப்ப நீங்க q ஸ்கொயரை மட்டும் ஒரு பக்கமா வச்சுக்கோங்க. 4 பை எப்சிலான் நாட் எம்ஜி எக்ஸ் ஸ்கொயர் tan theta. இது ஒரு டைம் ஆப்ஷன்ல இருந்தது, அப்படியே டிக் பண்ண வேண்டியதுதான். என்னன்னா q கேட்டதுனால பவர் 1/2 போட்டுக்கோங்க. பட் நான் கண்டுபிடிச்சிருக்கிறது q ஸ்கொயர். உங்களுக்கு புரியும் நம்புறேன். q ஸ்கொயர், q மட்டும் வேணும்னா 4 பை எப்சிலான் நாட் mg x ஸ்கொயர். இல்ல சம் கேட்க மாட்டாங்க பெருசா, இந்த மாதிரி q வேல்யூ x வேல்யூ அந்த மாதிரி தான் கேட்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஜேஇ மாடல், நீட் மாடல், போர்டுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா போர்டுக்கு வந்து இதோட முடிஞ்சு போயிடும். உங்க என்சிஆர்டி போர்டுக்கு இதோட முடிஞ்சு போயிடும். tan theta equal to FE by mg ஓட முடிஞ்சு போயிடும். அவ்வளவுதான். வேணா என்சிஆர்டி எடுத்துப்பேன். அதுக்கப்புறமா இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா கத்துக்கணும். q ஸ்கொயர் equal to 4 பை எப்சிலான் நாட் mg x ஸ்கொயர். தென் மறுபடியும் உங்களுக்காக நான் டயக்ராம் போடுறேன். இந்த மாதிரி 2 பால் பிரிச்சு எடுத்துக்கிட்டோம், பிளஸ் பிளஸ். அப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னா, இந்த டிஸ்டன்ஸ் எக்ஸ்னா இது x/2. உணர முடியுதா உங்களால? x/2 இது லென்த் ஆஃப் a string, லென்த் ஆஃப் a string. இந்த டயக்ராம்ல இருந்து உங்களால சைன் தீட்டா யோசிக்க முடியும்.
ஆப்போசிட்ல இருக்கிறது x/2, ஹைபாக்சிஸ் ஒரு L, x/2L. அப்ப x இருக்க வேண்டிய இடத்துல 2L sin theta, x இருக்க வேண்டிய இடத்துல 2L sin theta. இங்க x², x equal to 2L sin theta மறந்துடாது. இந்த சம்மோட ஒரு முக்கியமான பகுதின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட், x equal to 2L sin theta. அங்கிருந்து q² equals to 4 pi epsilon naught mg, x²க்கு பதிலா 2L sin theta whole square, அதனால 4L², அதனால sin square theta, இங்க tan theta. இதுவும் ஆப்ஷன்ல இருக்கும். வித் ரெஸ்பெக்ட் டு tan theta மட்டும்தான் x², 4L² sin square theta. இன்னும் கொஞ்சம் கூட ஸ்மார்ட்டா ஃபைனல் ஆன்சர் எப்படி எழுதணும்னா, q வேணும்னா 16 pi epsilon naught L² mg sin square theta tan theta whole power 1/2. இது வரைக்கும் நீங்க வந்து நிறுத்தணும். பை இது காம்படிட்டிவ் பார்ட்டுக்கு மட்டும், JEE NEET மட்டும். போர்டுக்கு FE/mg அங்கேயே ஸ்டாப் பண்ணிடு. இது Q கண்டுபிடிக்கணும். கத்துக்கிட்டீங்களா? ரைட். அடுத்தது இங்க tan theta is very small, theta is very small, theta is very small. ஏன்னா கொஞ்சம் தான் டிஃப்ளெக்ட் ஆகும், நீ நினைக்கிற மாதிரி நிறைய டிஃப்ளெக்ட் ஆகுது. theta is very small. ஸோ இங்க இருந்து tan thetaவும் sin thetaவும் ஈக்குவலா இருக்கு. theta very smallனா tan thetaவும் sin thetaவும் ஈக்குவல். ஏற்கனவே sin thetaவுக்கு நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம், x/2L எடுத்துக்கிட்டோம். அப்ப tan thetaவுக்கும் கூட x/2L நீங்க எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா கொஸ்டின் பேப்பர்ல theta is very smallனு கொடுத்தாங்கன்னா இந்த பாயிண்ட் நீங்க யூஸ் பண்ணணும். ரைட்டா? ஸோ ஒரே டைம் திருப்பி பார்த்துருவோமா? இங்க வாங்க. பை இந்த சம்மோட பேரு பிட்பால் சம்மு. காம்படிட்டிவ்க்கு தவிர்க்க முடியாத ஒரு பார்ட். 3 சம் உங்களுக்கு அனுப்புறேன், உடனே எனக்கு சால்வ் பண்ணி அனுப்பணும். இப்போ ஒரு மாடல் சம் நான் போட்டு காட்டுறேன், ப்ரீவியஸ் இயர் சம் நீங்க தான் சால்வ் பண்ணணும். 2 பிட்பால் இருக்கு, ரெண்டுத்துக்கும் சார்ஜ் கொடுத்ததும் ரிப்பல் ஆகிடுச்சு, ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு போயிடுச்சு. அப்ப ரிசால்வ் பண்றேன், மேல t cos theta, லெஃப்ட்ல t sin theta. t cos thetaவும் mgயும் ஈக்குவலா இருக்கு, t sin thetaவும் fe ஈக்குவலா இருக்கு. பட் tan theta வேணும்னா fe/mg. அதுக்கப்புறமா feக்கு வழக்கம் போல kq1 q2/r² by mg. k உடைச்சிருங்க. பை k ஓட வேல்யூ 1/4 pi epsilon naught. எல்லாருக்குமே தெரியும். புது பசங்க திருப்பி இன்னொரு டைம் கத்து கொடுக்குறேன், இப்பயே கத்துக்கிட்டே வாங்க. 1/4 pi epsilon naught q²/mg. q² மட்டும் வேணும். இது ஒரு ஆன்சர் வித் ரெஸ்பெக்ட் டு x². தென் இங்க இருந்து உடைச்சா sin theta equal to x/2L. சால்வ் பண்ணீங்கன்னா இந்த q வேல்யூ 16 pi epsilon. இதை மனப்பாடம்லாம் பண்ணக்கூடாது, மெமரைஸ்லாம் பண்ணக்கூடாது, ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கணும். ரைட்டா? ஸோ உங்களால இந்த சம்மை சால்வ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணிடுவோமா? ஒரே நிமிஷம். ஜோகி, குட் ஈவினிங். சுப்ரியா எல்லாரும் ரிசீவ் பண்ணிட்டா? ஓகே. கிருத்திக், குட் ஈவினிங். ஒரே நிமிஷம், எல்லாருமே குரூப் பாருங்க. ஒரே நிமிஷம். சம் நம்பர் 30 ஆலன் மாடுலு. நான் டேட்டா கொடுத்துறேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. சம் நம்பர் 30, ப்ராப்ளம் நம்பர் 30. அதை நான் இன்னும் ஷேர் பண்ணல, அப்புறமா ஷேர் பண்ணி வச்சுக்கிறேன். 2 identical sphere, each mass 1 gram. எழுதுங்க எல்லாரும். மாஸ் 1 கிராம். சார் கிராம்ல இருக்கு, கிலோகிராம்ல மாத்துங்க. 10⁻³ கிலோகிராம். கேரிங் a same charge q equal to 10⁻⁹ கூலும். இன்னொரு சார்ஜும் q equal to 10⁻⁹ கூலும். சஸ்பெண்டட் பை a thread equal length. அதே சம் தான், வழக்கம் போல ஈக்குவல் லென்த்ல பண்ணியிருக்கேன். 2 பாசிட்டிவா இருக்கிறதுனால ரிப்பல் ஆயிருக்கு, எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல ரிப்பல் ஆயிருக்கு. The distance between the center of the sphere 0.3 சென்டிமீட்டர். சென்டிமீட்டருக்கு 10⁻⁻² மீட்டர். இந்த ஈக்குலிபிரியம், இந்த வார்த்தை இந்த கொஸ்டின்ல நீங்க கண்டிப்பா பார்க்கணும், ஈக்குலிபிரியம். Then the inclination of thread, theta கேக்குறாங்க. inclination of thread, theta கேக்குறாங்களா? with respect to vertical, with respect to vertical. ஒரே நிமிஷம். எதுக்கும் குரூப்லயும் போட்டுறேன், இந்த கொஸ்டின் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க படிச்சு பாருங்க. சம் நம்பர் 30. சம் நம்பர் 30 குரூப்ல இருக்கும். இப்போ புது பசங்க உங்களுக்கு தனியாக சென்ட் பண்ணி வரேன். முதல்ல இந்த கிளாஸ் கத்துக்கோங்க. இந்த சம்ல யாரு கேட்கறாங்க, யாரா சொல்லுங்க. தீட்டா கேட்கறாங்கன்னா எப்படி போகணும்? கியூ இருக்கு, எக்ஸ் இருக்கு, எம் இருக்கு, தீட்டா வேணும். இந்த கொஸ்டின் எப்படி ஆரம்பிப்பீங்க? காரணியா கூட நீங்க
Good evening, sir. எப்படிப்பா ஸ்டார்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க. tan தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? வாயை தர tan தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா? FE by mg சொல்லி கொடுத்தனா அவ்வளவுதான். tan தீட்டாவுக்கு FE by mg. இங்க இருந்து tan தீட்டா வேணும்னா f k q ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் mg. அவ்வளவுதான், என் வேலை முடிஞ்சிடுச்சு. இங்க இருந்து எனக்கு தீட்டா மட்டும் வேணும். உனக்கான நேரம் 1 நிமிஷம். டிஸ்டர்ப் பண்ணல. இப்போ என்ன சப்ஸ்டியூட் பண்ணி தரவா? ஓகே, இங்க வாங்க. சப்ஸ்டியூட் கூட நானே பண்ணி தரேன். tan theta equals to k க்கு பதிலா 9 into 10 power 9, q ஓடது 10 power minus 9, இன்னொரு q ஓடது 10 power minus 9, x ஓடது 0.3. நீங்க ஸ்மார்ட்டா என்ன பண்ணணும்? 0.3 3 மாத்திக்கணும். 3 into 10 power minus 3 மாத்திக்கணும். அப்ப ஸ்கொயர்ன்றதுனால 9 into 10 power minus 6. mg மாஸ் வந்து எவ்வளவு பார்த்தோம்? 1 கிராம். 1 into 10 power minus 3. 1 into 10 power minus 3. g க்கு ஒரு 10. உங்களோட ஆன்சர் மட்டும் தான் எனக்கு வேணும். 4 ஆப்ஷன் இருக்கு. tan inverse 0.1. சால்வ் பண்ணு பாஸ்டா சால்வ் பண்ணு. tan inverse of 2, tan inverse of 1.5, tan inverse of 0.6. ஸ்டார்ட் பண்ணு. Tan inverse of 0.1, sir. tan inverse of 0.1. இப்ப மத்தவங்களுக்கு Option 1, sir. tan inverse of 0.1. tan inverse of 0.1. ரைட். ஸோ சூப்பரா சொன்னீங்க. பட் tan inverse of 0.1 தான் ரைட். ஸோ 9க்கு 9 போயிடுச்சு. கீழே 10 power minus 9 6, மைனஸ் 9க்கு ஒரு மைனஸ் 9 போயிடுச்சு. பிளஸ் 9க்கு மைனஸ் 9 போயிடுச்சு. கீழே இந்த 10 மட்டும் தான் உயிரோட இருக்கு. அப்ப tan தீட்டா ஈக்குவல் டு மேல போச்சுன்னா 0.1. தீட்டா மட்டும்தான் வேணும். அந்த பக்கம் போயிடுச்சுன்னா 0.1. எவ்வளவு சூப்பரான சம் பாருங்க. இதே மாதிரி கரெக்டா 8 o'clock 3 சம் கொடுப்பேன். இந்த 3 சம்மும் பிட்பால் சம் தான். இதுக்கு முன்னாடி ஜேஇல கேட்டது, நீட்ல கேட்டது, இந்த 3 சம் தான், 3 மாடல் தான். எல்லாம் இதே தான். எந்த சம் வந்தாலும் உங்களுக்கு முதல்ல பிட்பால் சம் வந்துட்டாலே கொஸ்டின் பேப்பரோட சைட்ல tan theta equal to FE by mg ன்னு எழுதிக்கோ. அதுக்கப்புறம் என்ன கேட்குறாங்களோ அதை பார்த்துக்கோங்க. FEக்கு பதிலாக அதையும் உடச்சிக்கோங்க. k q ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் mg. அவ்வளோதான். கேவோட வேல்யூ தெரியும், 9 into 10 power 9. q கொடுத்துருவாங்க, m கொடுத்துருவாங்க. மேபி தீட்டா கேட்கலாம், இல்லை தீட்டா கொடுத்துட்டு எக்ஸ் கேட்கலாம், தீட்டாவும் எக்ஸும் எம்மும் கொடுத்துட்டு q கேட்கலாம். அவ்வளோதான். அந்த சம் கூட பேசுனீங்கனாலே உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும். சூப்பராக இருந்துச்சு அந்த மாடலு. அடுத்தது செகண்ட் மாடல் போயிடலாமா? அடுத்தது ஃபைண்ட் த ஈக்லிபிரியம் பொசிஷன். இப்போ அந்த 4 சம்லாம் சொல்லி கொடுத்துறான்ல, அந்த எல் சம், ஸ்கொயரு, ட்ரையாங்கிள், ஹெக்ஸாகன் சொன்னா இல்லையா? எஸ் சார். ரைட். ஸோ அப்போ அதே மாடல்ல இந்த சம் ஒன்று சால்வ் பண்ணு. சம் நம்பர் 17. குரூப் வர எல்லாருமே சம் நம்பர் 17. இப்போ அடுத்த கிளாஸ் வரதுக்குள்ள நான் அதை ஷேர் பண்ணிடுறேன். இப்போதைக்கு சம் நம்பர் 17 சூப்பரான கிளாக் சம் பாருங்களேன். இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் கிளாக் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளோ அழகாக ரவுண்ட் போடுறோம் பார்த்தீங்களா? இது அழகாக இருக்கான்னு சொல்ல. ரைட். மேலே 12 மணி, கீழே 6 மணி, இந்த பக்கம் 3 o'clock, இந்த பக்கம் 9 o'clock. சூப்பரான சம் பாருங்க. 12ல நான் பிளஸ் கியூவை பிளேஸ் பண்றேன், 6ல மைனஸ் கியூவை பிளேஸ் பண்றேன், 3ல பிளஸ் கியூவை பிளேஸ் பண்றேன், 9ல மைனஸ் கியூவை பிளேஸ் பண்றேன், சென்டர்ல கியூ நாட்டை பிளேஸ் பண்றேன். ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் கியூ நாட்டு. இல்ல டைரக்ஷன் கரெக்டா அதோட ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் காட்டக்கூடிய டைம் என்னவா இருக்கும்? என்ன சொல்லுங்க? 7:30. 7:30? Yes sir. அதாவது 7:30 சொல்ல வரீங்க அதானே?
7:30 7:30 அதான் ரைட்டு. ஒன்றும் இல்லை, இங்கே பாருங்க, மேலே ப்ளஸ் கியூல இருந்து இது தள்ளும், ஒரு எஃப் கொடுத்து தள்ளும் இந்த கியூ நாட்டு. மைனஸ் கியூ என்ன பண்ணும், போனா போது எங்கள் வீட்டுக்கு வாடா, எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சுருக்காங்க சாப்பிட வரும். எஃப் ஒரு எஃப்பும் 2F 2F டைரக்ஷனா. இந்த பிளஸ் கியூ என்ன பண்ணும், இந்த கியூ நாட்டை தள்ளும். இந்த சார்ஜஸ் பாசிட்டிவ் ரிப்பல் தள்ளி விடும், ஒரு எஃப். இந்த மைனஸ் என்ன பண்ணும், எங்கள் வீட்டுக்கு வாடானா அந்த எஃப் கூட்டு போயிடும். இங்கே ஒரு எஃப்பும் 2F. அப்போ இந்த இடம் 2F. ரிசல்டன்ட் எக்ஸாக்டா இன்டர்செக்ட், இந்த பாயிண்ட் தான் பைசெக்ட். அப்போ இது 6 மணி, இது 9 மணி, 6க்கும் 9க்கும் சரியா 90 டிகிரி. 90 டிகிரியில் 45 பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான், இந்த இடம் 7:30 7:30 ஆப்ஷனில் 7:30 காமிக்கும். 7:30 டிக் பண்ணணும். இந்த சார்ஜஸ் பாசிட்டிவ், டைரக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ் அவுட்வர்ட், நெகட்டிவ் இன்வர்ட். இந்த மாதிரி தான் ட்ரையாங்கிள் சம் கொடுப்பாங்க, ஹெக்ஸாகன் சம் கொடுப்பாங்க, கிளாக் சம் கொடுப்பாங்க. ஐடியா எல்லாம் ஒன்று தான். சூப்பராக இருந்துச்சு சம். அடுத்த சம் போயிடலாமா? இது உங்கள் கிளாஸில் இந்த வருஷம் ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் தனியாக தெரியணும், ஸ்மார்ட்டாக சால்வ் பண்ணணும், வேகமாக சால்வ் பண்ணணும். உனக்கு தெரியாத விஷயம் ஒன்று கூட இருக்கக்கூடாது. அதுக்கு உன்னோட முழு உழைப்பையும் போட்டு வேலை செய்யணும். அதை விட்டுட்டு எனக்கு வரல புரியல இதுதான் சொல்லின்னு இருக்கக்கூடாது. நிறைய மாடல்ஸ் கற்றுக் கொடுக்குறேன். டைம் போனால் பரவாயில்ல, 4 கிளாஸாக கூட மாற்றிக்குவோம் ஜூன்ல இருந்து. பட் கற்றுக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தது ஃபைன் தி, இந்த கொஷினோட பேர் ஈக்குலிபிரியம் கொஷின். ஈக்குலிபிரியம் கொஷின் கவனி. 2 நீட்ல இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, இதே மாடல்ல 2 நீட்டு. சம் வந்து சம் நம்பர் 15. சம் நம்பர் 15. ஒரு நிமிஷம். தர்ஷினி மொபைல் கையில தானே இருக்கு? தர்ஷினி இருக்கு சார். ரைட். ஸோ வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணிருக்க மாதிரி கொஷின்ஸ். ஜஸ்ட் கொஷின் சொல்லும்போது அப்படியே பேக் போயிட்டு வாட்ஸ்அப் பார்த்துட்டு வந்துடுறேன். ஓகே சார். ரைட். ஸோ கொஷின் நம்பர் 15 ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். நான் ஒரு கொஷின் கொடுக்குறேன், நீங்க ஒரு கொஷின் சால்வ் பண்ணுங்க. 2 charges 4Q and Q. 2 charges 4Q and Q placed at a distance L டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். மூணாவதா ஒரு சார்ஜ், a third charged particle capital Q is placed at middle of them. The resultant force on Q is 0. இந்த Q மேல கொடுக்கிற ஃபோர்ஸ் 0 அப்படின்னா the find the value of Q. இதுக்கு பேர் தான் ஈக்குலிபிரியம் ப்ராப்ளம். ஈக்குலிபிரியம் ப்ராப்ளம்னா நெட் ஃபோர்ஸ் 0, அதாவது அந்த சிஸ்டத்துல நெட் ஃபோர்ஸ் 0வா இருக்கும். கொஸ்டின் உங்களுக்கு புரிஞ்சிருக்காது, இன்னொரு டைம் சொல்றேன். 4Q ஸ்மால் q L டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு வச்சிருக்கேன். தேர்ட் ஒரு சார்ஜ், தேர்டு கேபிட்டல் Q எங்க பிளேஸ் பண்ணிருக்கேன்னா கரெக்டா மிடில் பிளேஸ் பண்ணிருக்கேன். இது பிளேஸ் பண்ண பிறகு எந்த நெட் ஃபோர்ஸ் 0 அப்படின்னா நெட் ஃபோர்ஸ் யார் மேல 0? ஸ்மால் q மேல 0. நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் q 0. நெட் ஃபோர்ஸ் இது மேல 0வா இருக்கணும்னா இந்த q வேல்யூ என்னவா இருக்கணும்னு கேட்குறாங்க. இந்த சம்மை எப்படி நீங்க அப்ரோச் பண்ணணும்னா, முதல்ல யாரு மேல ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் q அவனை பாருங்க. தென் இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க L/2. இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க L/2. என்ன மிடில் வச்சிருக்கேன். இவங்க ரெண்டு பேருக்குமான ஃபோர்ஸை F1ன்னு எடுத்துக்கோங்க. F1 சொல்லுங்க. Q by distance square L²/4. ஒத்துக்கிறீங்களா? இது F1. 4Qக்கும் Qக்குமான ஃபோர்ஸை F2ன்னு எடுத்துக்கலாமா? F2 4Q K டிஸ்டன்ஸ் வந்து டோட்டலா L, அதனால L². அவ்வளவுதான். யாரு மேல கேட்கிறாங்களோ அவன் மேல ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். யாரு மேல நெட் ஃபோர்ஸ் ஆன் ஸ்மால் q, அப்ப கேபிட்டல் Qக்கும் Qக்குமான ஃபோர்ஸ் F1, 4Qக்கும் Qக்குமான ஃபோர்ஸ் F2. நெட் ஃபோர்ஸ் 0. நெட் ஃபோர்ஸ் 0னா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 0 வரணும். இப்போ F1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. 4K Q by L².
F2 K 4Q ஸ்கொயர் பை L ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அவ்வளோதான் என் வேலை போச்சு. யாரை தேடி போயிட்டு இருக்கோம்? Qவை தேடி போயிட்டு இருக்கோம். 4KQ by L ஸ்கொயர் மைனஸ் 4KQ ஸ்கொயர் பை L ஸ்கொயர். 4க்கு 4 Kக்கு K, ஒரு Qக்கு ஒரு Q, ஒரு L ஸ்கொயருக்கு ஒரு L ஸ்கொயர். அப்போ இந்த கேபிட்டல் Qவோட வேல்யூ மைனஸ் Q. இவ்வளோதான் இந்த சம். இவ்வளோ ஈஸியாக இல்லை? அந்த கேபிட்டல் Q மைனஸ் Qவாக இருக்கணும். ஆப்ஷன் 2 கரெக்டாக இருக்கான்னு பாருங்க. இந்த சம்மோட பேர் ஈக்லிபிரியம் சம்மு. ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில். நெட் ஃபோர்ஸ் யார் மேலே கேட்குறாங்களோ ஃபைண்ட் த நெட் ஃபோர்ஸ் ஆன் Q, ஸ்மால் Q. அதனால அவன் மேலே 2 ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். ரைட்டா? இப்போ உங்ககிட்ட அதே கேள்வியை நான் மாற்றி கேட்குறேன். புரியலன்னா சார்னு என்ன கூப்பிட்டுரு. ஒரே நிமிஷம். 4Q Q L டிஸ்டன்ஸ்ல பிரித்து வச்சிருக்கேன். மிடில் கேபிட்டல் Qவை பிளேஸ் பண்ணு. நெட் ஃபோர்ஸ் ஆன் 4Q வந்து 0. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் Q. அந்த சம் அப்படியே மாற்றி கொடுக்குறேன். சார் அதே ஆன்சர் தானே வரும்? சத்தியமா அதே ஆன்சர் வராது. இப்போ என்ன பண்ணணும்? இவங்க 2 பேருக்குமான ஃபோர்ஸை F1ன்னு எடுத்துக்கணும். F1 எழுதுங்க. F1 இது L/2 தானே. K 4Q Q by L ஸ்கொயர் by 4 மேலே போயிடுச்சு. 16K Q Q by L ஸ்கொயர். இது Qக்கும் 4Qக்குமானது. யார் மேலே? 4Q மேலே. அப்போ மற்ற 2 பேரும் 4Q மேலே ஃபோர்ஸை கொடுக்கணும். ஃபோர்ஸ் ஆன் 4Q by Q இவங்க 2 பேர். அது F2. K 4Q Q பை டிஸ்டன்ஸ் வெறும் L தான். இப்போ டிஸ்டன்ஸ்ல கவனமா இருக்கணும். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் L. ஸ்மால் Qக்கும் 4Qக்கும் L. ஸோ 4KQ ஸ்கொயர் பை L ஸ்கொயர். நெட் ஃபோர்ஸ் 0 தானே. அப்போ F1ஐயும் F2ஐயும் ஆட் பண்ணி 0 போடுங்க. 16KQ பை L ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு, நமக்கு புரிஞ்சதுனால ஈக்குவல்ஸ் டு அந்த பக்கம் போயிடுச்சு, மைனஸ் 4KQ ஸ்கொயர் பை L ஸ்கொயர். கேக்கு K போயிடுச்சு, ஒரு Qக்கு ஒரு Q போயிடுச்சு, ஒரு L ஸ்கொயருக்கு ஒரு L ஸ்கொயர் போயிடுச்சு, ஒரு 4க்கு 4 போயிட்டு 4. அப்போ 4Q ஈக்குவல்ஸ் டு மைனஸ் Q. யாரை தேடி போயிட்டு இருக்கேன்? Qவை தேடி போயிட்டு இருக்கேன். ஆன்சர் மைனஸ் Q/4. சூப்பரா. இதே தான் சம். யார் மேலே கேட்குறாங்க? யாரு மேலே கேட்குறாங்க? இந்த சம்மு 2000. ஒரு நிமிஷம். இதே மாடல்ல ஒரு நிமிஷம். இதுக்கு மேல இது வரல, நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ப்ராப்ளம் சால்விங்ல கொஞ்சம் அதிகமா கவனம் செலுத்துறது ரொம்ப நல்லது. ஒரு நிமிஷம். அவசரமா தேடும் போது தான் எதுவும் கிடைக்காது. கான்செப்டுக்கு என்ன நான் கற்றுக் கொடுக்குறேனோ அதான் கான்செப்ட். நான் உனக்கு என்ன எழுதி கொடுக்குறேனோ அதான் கான்செப்ட். ப்ராப்ளம் சால்விங்க்கு 2 வேலை பண்ண போகிறேன். ஒன்று இந்த பேப்பர், நீட் பேப்பர், இன்னொன்று JEE பேப்பர். இதிலே கிட்டத்தட்ட 200 சம் இருக்குது. இதுக்கு மேலெல்லாம் ஒரு மாடலும் கிரியேட் பண்ண முடியாது. அதனால இதை மட்டும் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நல்லா கற்றுக்கோ. உங்களுக்கு இந்த சம் ஞாபகம் இருக்கா? அந்த 50% வந்து டச் தர்றது, 25% தர்றது 2019ல கேட்டிருக்காங்க பாருங்க. ஒரே நிமிஷம். இப்போ கொஷின் நம்பர் 38 அந்த சமத்தை போட்டு காட்டுறேன். இந்த சமயம் எடுத்துட்டு வந்த ஒரேடியா 2த்தையும் போட்டு காமிச்சிடுறேன். அதுக்கு தான் ஷேர் பண்ணி வச்சேன். அது பெரிய ஃபைலாக இருக்கிறதுனால ஃபுல்லாக இதாக ஆகலை. ஒரு நிமிஷம்.
கொஷின் நம்பர் 61 நீட் 2013 கேட்ட கொஷின் இப்ப போட்ட அதே மாடல் தான். சால்வ் பண்ணிடுவோமா? ஓகே. நானி இப்போ a charge q, small q is placed center of the line joining of two equal charges q. இது q, இது q. இது capital Q, இது capital Q. A charge q is placed, small q is placed. எங்க சொல்லிருக்காங்க? சென்டர்ல சொல்லிருக்காங்க. The system of three charges will be equilibrium. அப்ப இந்த small q என்னவா இருக்கும்? The system ஈக்குவலா இருக்கு. அப்ப small q அவங்க சொல்லும் பொழுதே சொல்லிட்டாங்க பாருங்க. The system of three charges will be equilibrium. அப்ப இந்த q என்னவா இருக்கும்னு கேக்குறாங்க. மோடி இந்த q ஓட வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. ஸ்மால் q ஓட வேல்யூ, அதாவது மிடில் இருக்கிற அந்த q ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. வழக்கம் போல நம்ம சம் தான். இது வந்து f1. அப்ப f1 எழுதுங்க. k q q. டிஸ்டன்ஸ் நீ டோட்டல் டிஸ்டன்ஸ் L ன்னு வச்சுக்கோ. அப்ப இதை மட்டும் L/2 ன்னு வச்சுக்கோ. k q q by L square by 4. தென் இவங்க ரெண்டு பேருக்கு f2 வேணும்னா k q q, அதனால பை இதுவும் கேபிட்டல் q, இதுவும் கேபிட்டல் q, q square by L square. f1 plus f2 equal to 0. ஈக்குலிபிரியம் பார்த்துட்டீங்கனாலே நெட் ஃபோர்ஸ் 0. f1 plus f2 0. அப்ப f1 4k q q by L square, f2 k q square by L square equal to 0. எல்லாத்தையும் வழக்கம் போல சால்வ் பண்ணுங்களேன். சால்வ் பண்ணா இந்த ஸ்மால் q என்னவா இருக்கு பாருங்க. k k ஒரு q க்கு ஒரு q, ஒரு L ஸ்கொயருக்கு ஒரு L ஸ்கொயர். இது அந்த பக்கம் போயிடுச்சு, அதனால மைனஸ். அப்போ ஸ்மால் q வேணும்னா 4 கீழே இறங்கிடும், q by 4 மைனஸ். புரியுதா? ஸோ q equal to minus of q by 4. 2013 கேட்டிருக்காங்க பாருங்க. ஸ்மால் q equal to minus q by 4. ஸ்மால் q minus q by 4. இந்த சம்மோட பேரு ஈக்குலிபிரியம் சம். நான் 3 சம் போட்டு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி தான் அவங்களும் கேட்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாடல். இன்னொரு சம் இருக்கு, அப்புறமா அந்த நம்பர் மட்டும் சொல்றேன், நீங்க சால்வ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் சரி, இந்த 25% ரிமூவ் பண்றது 2019 கேட்டிருக்காங்க பாருங்க. 2019 2 பாயிண்ட் சார்ஜஸ் 1 பிளஸ் q. பாருங்களேன், இந்த சம் கொஞ்சம் விவகாரமான சம். இன்னொன்னு மைனஸ் q. அன்னைக்கு நான் சொல்லி கொடுத்தது ரெண்டும் பிளஸ் வச்சு சொல்லி கொடுத்தேன். இப்ப ரெண்டு பேருக்குமான ஃபோர்ஸ் f. அப்ப f is proportional to q square தான். இந்த பிளஸ் மைனஸ்லாம் கண்டுக்கூடாது. ப்ராடக்ட் ஆஃப் தேர் சார்ஜஸ் f is proportional to q square. கத்துக்கிட்டீங்களா? இப்போ 25% ஏல இருந்து 25% ரிமூவ் பண்றாங்க, பிக்கு 25% கொடுத்துடுறாங்க. நான் சொல்றது உனக்கு புரியுதா? இது மைனஸ் q, அதனால ஜாக்கிரதையா மைனஸ் q போகணும். இப்ப நியூ ஃபோர்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்கறாங்க. இப்ப q minus q by 4 3q by 4. இங்க minus 4q minus 3q by 4. ஒத்துக்கிறீங்களா? minus 4q plus q minus 3q by 4. ப்ராடக்ட் பண்ணுங்க. 9q square by 16. எங்க q square பாக்குறியோ அங்க f. அதனால 9f by 16. சூப்பரா ஆன்சர் வந்துச்சு பாருங்க. நீ ட்ரெயின்டா இருந்தா 30 செகண்ட் தான் அந்த சம்முக்கு வேலையே. 9f by 16. ரைட்டா? ரைட். நல்லா கத்துக்கிட்டீங்களா? ஸோ இந்த மாடல் ஃபுல்லா கிளியர். பிட்பால் சம் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஈக்குலிபிரியம் பொசிஷன் சம்மு, இந்த சம்மு நெட் ஃபோர்ஸ் 0 சம்மு, தென் வந்து ஹெக்ஸகன் சம்மு, ஸ்கொயர் சம்மு, இது எல்லாம் பேசிட்டோம். இப்போ எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இதுல புதுசா பேசுறதுக்கு எதுவுமே இல்லை. இப்போ பிட்பால் சம்மு உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் சம் இருக்கு, நான் தரும்போது நீ சால்வ் பண்ணி. அடுத்தது 740 நான் எலக்ட்ரிக் ஃபீல்டு போறேன். எனக்கு பதில் சொல்லுங்க. ஃபோர்ஸ் ஃபுல்லா கிளியரா? எல்லா மாடலும் எல்லாரும் கத்துக்கிட்டீங்களா? F equal to k q1 q2 by r square. நான் 2-3 கிளாஸ் இந்த ஒரு ஃபார்முலால எல்லா மாடல் சம்மும் கத்து கொடுத்துட்டேன். இதுக்கப்புறம் 2 பேப்பர்ல இருக்கிற அந்த சம்ம தேடி தேடி சால்வ் பண்றது உங்களோட வேலை. முடிஞ்சதுன்னா ஆகாஷ் ஆலன் டைம் இருந்தா, அது டைம் இல்லைன்னா இதுக்கப்புறம் நேராவே இங்க உள்ள இறங்கிருங்க. ஓகே, அடுத்து பேச போறது எலக்ட்ரிக் ஃபீல்டு செகண்ட் டாபிக். அடுத்து 25% குள்ளார நம்ம என்டர் ஆகிறோம். ரைட், கத்துக்கலாமா? ஏற்கனவே சொன்னதுதான், இது உங்களோட கிளாஸ், நான் வேலை செய்யறது உனக்காக. அப்படின்னா புரியலன்னா புரியலதான் சொல்லணும்.
இப்போ செகண்ட் டாபிக் நெக்ஸ்ட் 25% குள்ளார என்டர் ஆகிறோம். டாபிக்கோட பேரு எலக்ட்ரிக் ஃபீல்டு. ரைட். 11th கிராவிடேஷனல் ஃபீல்டு படிச்சிருப்பீங்க. த ஸ்பேஸ் அரவுண்ட் த மாஸ். கிராவிடேஷனல் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா படிச்ச? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் மாஸ். எங்க படிச்சீங்க? 11th கிராவிடேஷன்ல படிச்சீங்க. த ஸ்பேஸ் அரவுண்ட் த சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு அதுவும் E தான் யூஸ் பண்ணணும். F/Q. அவ்வளவுதான். கிராவிடேஷனை பார்த்து காப்பி அடிச்சீங்கன்னா எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். முன்னாடி நியூட்டன் உட்காந்துருக்காரு, பின்னாடி கூலும் உட்காந்துருக்காரு. நியூட்டனை பார்த்து அப்படியே காப்பி அடிச்சாரு, எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இது ஃபன்னுக்காக சொல்றதுன்னு தவிர இதுல உண்மையெல்லாம் எதுவும் கிடையாது. அந்த நியூட்டனோட ஃபார்முலாவை ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டாங்க. காப்பில எப்படி அடிக்க முடியும்? அவர்னா நம்பல. நானெல்லாம் சக்க காப்பி அடிச்சிருக்கேன். முன்னாடி இருக்கிற பேப்பர் தரலன்னா அவனையும் தூக்கி போட்டு வச்சிருக்கேன். அப்ப அது ஒரு என்ன சொல்றது, அப்புறமா அந்த கதையெல்லாம் சொல்றேன். ஸோ E = F/Q. So what is electric field? Electric field is nothing. Force experienced per unit positive charge. சரி, சரியா புரியல, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்க. இங்க ஒரு மேக்னெட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது 4th லெசன். 12th 4th லெசன் magnetism. The space around the magnetic field. The space around the charge, electric field. The space around the mass, gravitational field. மூணு லெசன். இதுவும் 12th, இதுவும் 12th, கிராவிடேஷன் 11th. அவ்வளவுதான். சரி, இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லுங்களேன். நல்லா இருக்கு. ஒரு சார்ஜ், இதுதான் நீ தான் ஒரு சார்ஜ். உன்னை சுத்தி ஒரு ஸ்பேஸ் இருக்குல்ல. உன் க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரோ ஒருத்தன். க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொன்னதுமே ஒரு முகம் உனக்கு ஞாபகம் வரும். அந்த முகத்தை வச்சுக்கலாமா? ஓகே. யாரை நான் சொல்லும் போது உனக்கு ஒரு ஆள் ஞாபகம் வருவான். அவனோட பேரு Q0. இந்த Q0 இந்த இடத்துக்கு வரும் பொழுது அவன் மேல நீங்க ஒரு ஃபோர்ஸை கொடுப்பீங்க. அவன் ஒரு ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுவான். ஒன்னு, ரெண்டு பேரும் பாசிட்டிவா இருந்தா ரிப்பல்சிவ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுவான். ஒருத்தவன் பாசிட்டிவ் ஒருத்தன் நெகட்டிவா இருந்தா அட்ராக்டிவ் ஃபோர்ஸை ஃபீல் பண்ணுவான். எது எப்படியா இருந்தாலும் எவ்வளோ ஃபோர்ஸை ஃபீல் பண்றான்? ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். அதுக்கு பேரு தான் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். உங்க போர்டுக்கு ரொம்ப சூப்பரா கேட்கிற ஒரு 2 மார்க் கொஸ்டின். டிஃபைன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் இட்ஸ் டெரிவேஷன். அவ்வளவுதான். அழகா சொல்லி தரேன், கத்துக்கிறீங்களா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு F/Q0. ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். சார் நல்லா இருக்கு, கொஞ்சம் யூனிட் சொல்லி கொடுங்களேன். ஃபோர்ஸுக்கு வழக்கம் போல நியூட்டன், சார்ஜுக்கு வழக்கம் போல கூலும். அதனால நியூட்டன் கூலும் இன்வர்ஸ். உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா? யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்ப இல்ல, அடுத்த வாரம் இதுக்கு இன்னொரு யூனிட் சொல்லி கொடுப்பேன். E = -dV/dx. அடுத்த வாரத்துல இந்த டாபிக் வரும். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டோட இன்னொரு யூனிட் வோல்ட் பெர் மீட்டர் சொல்லுவேன். இதை இப்ப நான் கத்து கொடுக்கல, அடுத்த வாரம் கத்து கொடுப்பேன்னு சொல்றேன் உங்கள்கிட்ட. அப்ப யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு 2ங்களா? சரி, ஆமா. நியூட்டன் பெர் கூலும் ஒன்னு, இன்னொன்னு வோல்ட் பெர் மீட்டரா? ஆமா. நியூட்டன் பெர் கூலும் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டேன். வோல்ட் பெர் மீட்டர் அடுத்த வாரம் சொல்றேன். ஏன்னா அங்கதான் அந்த பொட்டென்ஷியல் டாபிக் வருது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பெர் யூனிட் பாசிட்டிவ் சார்ஜ். சரி, புரிஞ்சிருச்சு. அடுத்தது நான் சொன்னல ஒரு 3 மார்க் டெரிவேஷன் படிச்சிடலாமா? எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு இது போர்டுக்கு இப்ப சொல்லி தர இந்த 10 நிமிஷம் போர்டோடது. ஸ்டேட் போர்டு, சிபிஎஸ்சி யாரா இருந்தாலும் ஒரே டெரிவேஷன் தான். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாசிட்டிவ் சார்ஜ், அதாவது பாசிட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் சார்ஜா இருந்தாலும் சரி, அதனால அது ஒரு பாயிண்ட் சார்ஜ்னு எடுத்துக்கோங்க. இந்த கொஸ்டின் ஃபர்ஸ்ட் கொஸ்டினா இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு 3 மார்க் டெரிவேஷன். எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு பாயிண்ட் சார்ஜ். ஒரு டைம் கத்து கொடுக்குறேன், புரியலன்னா சார்னு என்ன கூப்பிட்டுரு. இங்க ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்கிறேன். இங்க இருந்து r டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரியுமா? if the charge is positive, direction of field is outward, maybe negative inward. இத மறக்கவே கூடாது. பாசிட்டிவ்னா தள்ளும், நெகட்டிவ்னா கூப்பிடும். If the charge is positive, direction of field is radially outwards.
இல்ல இன்வெர்ஸ். பாயிண்ட் பில Q நாட் அப்படின்ற ஒரு டெஸ்ட் சார்ஜை நான் வைக்கிறேன் டெஸ்ட் பண்றதுக்கு இது எவ்வளவு ஃபோர்ஸை ஃபீல் பண்ண போகுதுன்ட்டு. இப்போ இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் என்ன? K Q Q நாட் பை டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். ஆமா சரி, இது ஃபர்ஸ்ட். ஃபீல்டுக்கு என்னப்பா ஃபார்முலா? சரி இப்பதானே கத்து கொடுத்தீங்க F by Q. F by Q நாட் யார் ஃபீல் பண்றாங்களோ அந்த Fக்கு பதிலா K Q Q நாட் பை ஏற்கனவே டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் R ஸ்கொயர், கீழே ஒரு Q நாட் இருக்கிறதுனால Q நாட். Q நாட்டும் Q நாட்டும் போய் சேர்ந்துருச்சு. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு சூப்பரா ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. K Q by R ஸ்கொயர். அவ்வளவுதான். அடுத்த ஈக்குவேஷன் பிறந்தாச்சு. தென் அடுத்த 1 மணி நேரம் இதை வச்சு சம் போடணும். அவ்வளவுதான். அடுத்த 1 மணி நேரம் நாளைக்கு சொல்றேன். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு KQ by R ஸ்கொயர். KQ by R ஸ்கொயர். இனி எப்பெல்லாம் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா சொல்லுங்கன்னு உங்ககிட்ட கேட்டா, சரி யாரோட ஃபார்முலா கேட்குறீங்கன்னு நீ என்ன கேட்கணும். ஏன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு 15 ஃபார்முலா இருக்கு. இப்போ நான் கற்றுக் கொடுத்தது பாயிண்ட் சார்ஜ், அதாவது ஒரே ஒரு ஆள் ஒரு சார்ஜால ஆர் டிஸ்டன்ஸ்ல எவ்வளோ எலக்ட்ரிக் ஃபீல்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா எழுதுங்க சார். இது 1/4πε0 Q by R ஸ்கொயர். ஒன்று KQ by R ஸ்கொயர் இல்லைன்னா 1/4πε0 by R ஸ்கொயர். இங்க இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, தூரமா போக போக ஆர் அதிகமாக அதிகமாக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்? யாரா சொல்லுங்க. டிக்ரீசஸ் இன்க்ரீசஸ்? டிக்ரீசஸ். டிக்ரீசஸ். ரைட், நல்லா சொல்றீங்க. ஏன் டிக்ரீசஸ்? E inversely proportional to R square. அவ்வளவுதான், சூப்பரா சொல்லிட்டீங்க. இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு R ஸ்கொயர். இப்போ உனக்கே தெரியல, சின்ன புள்ளியில நம்மளாம் உங்களையும் சேர்த்துக்கிறீங்கன்னு சொல்றியா? இல்ல, நீங்க எல்லாம் சின்ன புள்ளியில மேக்னெட் வச்சு விளையாடும் பொழுது 2 மேக்னெட்டை தூரமா பிரிக்கும் பொழுது ஃபீல்டு குறையும் தானே? அதே கான்செப்ட் தான். பக்கத்துல வந்தா ஒட்டிக்கும் தானே? அப்ப தூரமா போக போக எல்லா ஃபீல்டுமே குறையும். அப்ப E = KQ by R ஸ்கொயர். இங்க இருந்து ஏகப்பட்ட சம் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு. R1 டிஸ்டன்ஸ்ல ஃபீல்டு E1, R2 டிஸ்டன்ஸ்ல ஃபீல்டு E2, சார்ஜ் கான்ஸ்டன்ட். அப்படின்னா E2ஓட வேல்யூ எவ்வளவா இருக்கும்? ரேஷியோ சம் வழக்கம் போல நம்ம சால்வ் பண்ணோம்ல, அந்த சம் தான். சரி, E2 by E1 = R1 ஸ்கொயர் by R2 ஸ்கொயர். ஏன் சார் இங்க 2 இருக்கு, இங்க 1 போட்டிருக்கீங்க? போத் ஆர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்படிதான் சம் சால்வ் பண்ணணும். அவங்க R1 கொடுத்துருவாங்க, R2 கொடுத்துருவாங்க, E1 கொடுத்துருவாங்க. E2 தேடி நீங்க போயிட்டு கண்டுபிடிச்சு சொல்லணும். ரைட் சார், ஃபார்முலாஸ்லாம் புரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் கூட உள்ள போகலாமே. எலக்ட்ரிக் ஃபீல்டு KQ by R ஸ்கொயர். வெக்டார் ஃபார்ம்ல சொல்லி கொடுங்க சார். E வெக்டார். கவனி, இங்க ஒரு சின்ன விஷயம் இருக்கு. KQ by R ஸ்கொயர். வெக்டார் ஃபார்ம் R கேப். எப்ப இங்க வெக்டார் போட்டீங்களோ அவங்க கேப் போடணும். கேப் யூனிட் வெக்டார்னு உங்க மேக்ஸ் வாத்தியார் உங்களுக்கு கத்து கொடுத்துருப்பாரு. நானுமே பேசிக்ல கத்து கொடுத்தேன். R கேப் வேணும்னா R வெக்டார் by R. ஸோ இங்க இருந்து E வெக்டார் = KQ. R கேப் R வெக்டார் by R ஸ்கொயர், இங்க ஒரு R. அப்ப ஆப்ஷன்ல என்ன இருந்ததுன்னா KQR வெக்டார் by R கியூப்னு இருந்தது. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஆப்ஷன்ல கேப் இருந்தா ஸ்கொயர் இருக்கணும். என்ன பாரு, கத்துக்கோ. கேப் இருந்தா ஸ்கொயர் இருக்கணும், வெக்டார் இருந்தா கியூப் இருக்கணும். கேப் இருந்தா ஸ்கொயர் இருக்கணும், வெக்டார் இருந்தா கியூப் இருக்கணும். இது வெக்டார் ஃபார்ம். Electric field is vector quantity because if the charge is positive, direction of field is radially outwards. If the charge is negative, radially inwards. So it is a vector. They obey vector law of addition. அதனால இது வெக்டார்னு கத்துக்கணும். இது வரைக்கும் எழுதணும் பாருங்க. இங்க பாயிண்ட் டயக்ராம் போடணும், டயக்ராம்ல கதை சொல்லணும். If the charge is positive, let us consider charge is positive. அங்க இருந்து R டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன். Now placed Q naught, it experiences repulsive force or attractive force. What is field? Force experienced per unit positive charge. அவ்வளவுதான். மானே தேனே கண்ணே ஏதாவது ஒன்று போட்டு எழுதி ஃபார்முலா போட்டு ஃபைனல் ஈக்குவேஷன் எடுத்துட்டு வந்து அழகாக அந்த மாதிரி பாக்ஸ் போட்டு விட்டோன்னா திருத்துறவங்க ஜாலியாக டிக் பண்ணிட்டு மார்க் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. KQ by R ஸ்கொயர். ரைட்டா? ஸோ இந்த மாடலில் சம் போயிடலாமல் உள்ளார. அவ்வளோ நம்ம ஃபார்முலா இன்ட்ரோ முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் சம்மு வழக்கம் போல எக்லிபிரியம் பொசிஷன். இந்த சம்மோட பேரு நல் பாயிண்ட் சம். சம்மோட பேரு நல் பாயிண்ட் சம். உங்களுக்கு ரொம்ப பழக்கப்பட்ட சம் தான், உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சம்முமே கூட. இந்த ப்ராப்ளம் பேரு நல் பாயிண்ட் ப்ராப்ளம்.
Q1 சார்ஜ், Q2ன்ற ஒரு சார்ஜ். ஸோ இதில் ஏயில் இதுக்கு முன்னாடி என்ன சம் கேட்டாங்க, நீட்டில் என்ன முன்னாடி கேட்டாங்கன்றது அதையும் சொல்லி கொடுத்துறேன். இப்போ மூணாவதா Qன்னு ஒரு சார்ஜை பிளேஸ் பண்ணுறேன். சார் இது அப்பயே ஃபோர்ஸ்லேயே சொல்லி கொடுத்துட்டீங்களே. ஆமாம், அதே சம் தான். Q1 என்ன பண்ணுது, F1 ஃபோர்ஸ் கொடுத்து இந்த Qவை தள்ளி விடுது. Q2 என்ன பண்ணுது, F2ன்ற ஃபோர்ஸ் கொடுத்து இந்த Qவை தள்ளி விடுது. ஒருவேளை ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருந்தா இந்த சார்ஜ் நகராம அப்படியே இருக்கும். அப்ப F net 0. அதுக்கு பேரு தான் ஃபைண்ட் தி ஈக்குலிபிரியம் பொசிஷன் அப்படின்ட்டு உங்களுக்கு ஃபோர்ஸ்ல உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த சம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? தேர்ட் சார்ஜ் எங்க பிளேஸ் பண்ணணும், ஃபர்ஸ்ட் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், ரெண்டாவது ஆர் மைனஸ் எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் ஆர் என்ன ஃபார்முலா அப்ப சொன்னேன், ஞாபகப்படுத்தி பாருங்க. எக்ஸுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், வாயத்தர எக்ஸ் எக்ஸ் என்ன பண்ணணும், ஆர் பை அவ்வளவுதான், 1 plus root of Q2 by Q1. இந்த ஃபார்முலா அங்க கத்து கொடுத்தனா அதே விஷயம் தான் இங்கேயும் நம்ம பேச போறோம். ரைட், ப்ராப்ளம் பேரு நல் பாயிண்ட் ப்ராப்ளம். சூப்பரா இருக்கும் பாருங்களேன், நல் பாயிண்ட் ப்ராப்ளம். let us consider a charge Q1 Q2. நடுவுல ஏதோ ஒரு பாயிண்ட்டை கன்சிடர் பண்ற P. போன டைம் சார்ஜ் பிளேஸ் பண்ணீங்க, இப்ப சார்ஜை தூக்கிட்டு பாயிண்ட் வைக்கிறீங்க. காரணம் ஃபீல்டு. ஏன்னா ஃபோர்ஸுக்கு ரெண்டு சார்ஜ் வேணும், K Q1 Q2 by R². ஃபீல்டுக்கு ஒரு சார்ஜ் மட்டும் போதும். கத்துக்கிட்டீங்களா? ஸோ அப்போ Q1 E1 எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட் மேல கொடுக்கும், Q2 E2 எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட் மேல கொடுக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சார், ரெண்டு ஃபீல்டும் ஒருவேளை ஈக்குவலா இருந்தா இந்த பாயிண்ட்ல E net 0. E net 0னா நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு 0. அப்ப நெட் எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பாயிண்ட்ல 0 ஆகுதோ அந்த பாயிண்ட் தான் நல் பாயிண்ட். நல்லுனா உனக்கு நல்லா தெரியும் 0. அப்ப இங்க இருந்து எக்ஸ் டிஸ்டன்ஸ்ல ஒரு பாயிண்ட் கன்சிடர் பண்றேன், ரிமைனிங் r மைனஸ் எக்ஸ். ஏன்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் r. வழக்கம் போல KQ1 by x², வழக்கம் போல KQ2 by r minus x whole square. எல்லாத்தையும் சால்வ் பண்ணீங்கன்னா நம்ம பழைய ஃபார்முலா அதே திரும்பி வரப்போகுது. x equals to r by 1 plus root of Q2 by Q1. இப்போ ஈக்குலிபிரியம் பொசிஷனுக்கும் அதே ஃபார்முலா தான், நல் பாயிண்ட்டுக்கும் இதே ஃபார்முலா தான். இது வெறும் நீட் அண்ட் ஜேக்கு மட்டும்தான். ஸோ போர்டுக்கு போ தேவையில்லை. r by 1 plus root of Q2 by Q1. சரி, புரிஞ்சிருச்சு? அதாவது நல் பாயிண்ட் கேட்குறாங்கன்னா ஃப்ரம் ஃபர்ஸ்ட் சார்ஜ், ஃப்ரம் Q1ல இருந்து. ஒருவேளை ஃப்ரம் Q2 கேட்டாங்கன்னா r மைனஸ் எக்ஸ், ஃப்ரம் Q2 கேட்டாங்கன்னா r மைனஸ் எக்ஸ். ஆர்ல இருந்து இந்த எக்ஸை மைனஸ் பண்ணிருங்க. சூப்பரா இருந்துச்சா? ஒரே நிமிஷம் இங்க பாருங்களேன், ஒரு சம் ஒன்று போட்டு காட்டுறேன். பிளஸ் 9Qன்னு ஒரு சார்ஜ், பிளஸ் 16Qன்னு ஒரு சார்ஜ். ஃபைண்ட் தி நல் பாயிண்ட் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் ஃப்ரம் செகண்ட் ஒன். எனக்கு ரெண்டுமே வேணும். எங்க நல் பாயிண்ட் இருக்கு, ஃப்ரம் 9Qல இருந்தும் சொல்லுங்க, 16Qல இருந்தும் சொல்லுங்க. நீ இப்பதான் கத்துக்கிறேன்னா மேனுவலா சால்வ் பண்ணு, ட்ரெயின்டுன்னா டக்குன்னு சொல்லிடலாம். x equals to r by 1 plus, எப்பவுமே லெஃப்ட்ல இருக்கிற சார்ஜ் தான் Q1, ரைட்ல இருக்கிறது Q2. Q2 by Q1, Q2 ரூட் 4 by 3. அதனால 3r by 7 from 9Q. ஆரோட வேல்யூ ஒரு பேச்சுக்கு அவங்க 7 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. r 7 மீட்டர் அப்படின்னா 3 into 7 by 7, 7 7 போயிடும். ஸோ அப்போ 3 மீட்டர் ஃப்ரம் 9Q, ஃப்ரம் 9Q. ஃப்ரம் 16Q கேட்டாங்கன்னா இது 3r by 7. அப்போ r மைனஸ் எக்ஸ், r மைனஸ் 3r by 7. 7r மைனஸ் 3r 4r by 7. ஆருக்கு பதிலாக 7 by 7, அப்போ 4 மீட்டர். அப்போ டோட்டலாக 7 மீட்டர். நல் பாயிண்ட்டு 9Qல இருந்து 3 மீட்டர்லையும் 16Qல இருந்து 4 மீட்டர்லயும் அந்த நல் பாயிண்ட் இருக்குன்னு அர்த்தம். ரைட்டா? இது மேனுவலா சால்வ் பண்றது. சரி, இதே விஷயத்த சீக்கிரமா சால்வ் பண்ணா என்ன பண்ணணும்? அதே சம் தான், கொஞ்சம் மாத்தி எழுதிக்கிறேன். 16Q 25Q. ஃபைண்ட் தி நல் பாயிண்ட் ஃப்ரம் 16Q, தென் ஃப்ரம் 25Qல இருந்து கேட்கிறேன். நீங்க என்ன பண்ணணும், எங்க இருந்து கேட்கறாங்கன்னு பாருங்க. ஃப்ரம் 16Qல இருந்து கேட்குறாங்களா,
கேட்டாங்கன்னா 16ஓட ரூட்டு பக்கத்தில் ஒரு ஆர், ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணிக்கோ 9, 4r/9 ஃப்ரம் எங்க இருந்து 16ல இருந்து. 25ல இருந்து கேட்குறாங்கன்னா அவனோட ரூட்டு ஆர் பை டோட்டல் ரூட்டு 9. அந்த ஃபார்முலாவில் சால்வ் பண்ணாலும் இதான் ஆன்சர் வரும், இப்படி சால்வ் பண்ணாலும் இதான் ஆன்சர் வரும். ரொம்ப சிம்பிளா வெறும் 10 செகண்ட்ல ஆன்சர் அடிச்சுட்டு போயிடும். இந்த மாதிரி சம் கேட்பாங்களா? சரி தாராளமா. எத்தனை வருஷம் கேட்டிருக்காங்க நான் பேப்பரை காட்டுறேன். when two charges separated by a small distance find the null point. உங்களுக்கு தெரியுமா ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கணும் இல்ல ரெண்டுமே மைனஸா இருக்கணும், அப்பதான் நல் பாயிண்ட் பெட்வீன்ல இருக்கும். ஒரு பிளஸ் ஒரு மைனஸா இருந்தா நல் பாயிண்ட் அவுட் சைட்ல இருக்கும். அடுத்த மாடல் அதுதான். ஒரே நிமிஷம். இந்த சமயம் யாரான்னு சொல்லுங்க. இப்போதைக்கு ரெண்டு பிளஸ் ரெண்டு மைனஸ் மட்டும் சொல்லுங்க. -36q -64q. கேட்குற கேள்வி டக்குன்னு சொல்லணும். ஃபைண்ட் த நல் பாயிண்ட் ஃப்ரம் 64q. ஆன்சர் ஆன்சரு 8r/14. அவ்வளோதான். 8r/14. 64க்கு 8, இதுக்கு ஒரு 6, 8 + 6 14, 8r/14 ஃப்ரம் எங்க இருந்து 64ல இருந்து. ரெண்டுமே மைனஸ்ன்றதுனால நல் பாயிண்ட் இங்க இருக்கும். நல் பாயிண்ட் பெட்வீன் எங்கயாவது கத்துக்கிட்டீங்களா? Sir, -8r/14. 8r/14. -8r/14 எதுக்கு? மைனஸ் ஏன் மைனஸ் வரணும்? சார்ஜ் தான் மைனஸ், டிஸ்டன்ஸுக்கு ஏன் மைனஸ்? ஏன் மைனஸ்லாம் போடக்கூடாது, தெரியுதா? ஆப்ஷன்லயே அப்படி இருக்காது. கத்துக்கிட்டியா? கிளியரா உங்களுக்கு? Yes, sir. ரைட். இந்த ஒரே ஒரு சம்ம நீங்க சொல்லிட்டு ஹாப்பியா கிளம்பலாம். சம் நம்பர் 21. உனக்கு 2 நிமிஷம் கூட டைம் தரேன். எல்லாருமே குரூப் பாருங்க. இந்த சம் கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்க ஜீனியஸ்ன்னு அப்படி என்ன சொல்றது நீங்களே சொல்லிக்கலாம். கொஸ்டின் நம்பர் 21 குரூப்ல இருக்கு. தர்ஷினி உனக்கும் சென்ட் பண்ணிருக்க பாருமா. 21 உங்களுக்கு புரிய வச்சிடறேன், சம்ம புரிய வச்சிடறேன். சால்வ் பண்ணிட்டு நீங்க பாட்ட ஹாப்பியா போகலாம். But two charges 9e and 3 placed at separation distance r. Find the null point. அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0னா நல் பாயிண்ட்னு அர்த்தம். உங்களுக்கு புரியுதா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0. எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி 0. ஒன்று எக்ஸ் இல்லைன்னா r-x. இப்போ பிரச்சனை என்னன்னா அவங்க கொஷின்ல கேட்கல எக்ஸா r-x கேட்கல, ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் r/1 + √3 from 9e. Option 2 √3r/√3 + 1 from 9e. Option 3 r/1 - √3 from 3e. Option 4 √3r/1 + √3 from 3e. இதை நீங்க தான் கண்டுபிடிச்சு சொல்லணும். உங்களுக்கான நேரம் சரியா 1 நிமிஷம். நான் வாயை திறக்கவே மாட்டேன், பதில் சொல்லு. ஆப்ஷன் 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 4, sir. ஆப்ஷன் 4ஆ? Yes, sir. ஆப்ஷன் 4 தப்புமா? வேற யாரோ சொன்னீங்களே? Sir, option 2. ஆப்ஷன் 2, sir. ஆப்ஷன் 2 இதுவா? √3r/√3 + 1. மற்றவங்களும் சால்வ் பண்ணுங்க. ஆப்ஷன் 2 எனக்கு ரைட் மாதிரி தெரியல. Option 2, sir. ஆப்ஷன் 2 வேற? வேற வேற சீக்கிரம். ஆப்ஷன் 2 ஜோகி உனக்கு என்ன வந்திருக்கு? ஹேனா, தர்ஷினி, தனஸ்ரீ, சார்மிகா, கிருத்திக், நீரஜா, நிஹாரிகா, ஷகீரா, காருண்யா, வர்ஷிகா, விஜய், தானிஷ், என்னப்பா வந்திருக்கு ஆன்சர்? செக் சால்வ் பண்ணு. Sir, √3r/√3 + 1 from 9e, sir. ஃப்ரம் 9e ல இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. மற்றவங்க
கால் பண்ணியா? ரைட், ஆப்ஷன் 2 ரொம்ப சரி. உங்க டைம் முடிஞ்சிச்சு, அவ்வளவுதான். டைம் முடிந்து விட்டது. √3r by √3 plus 1 from 9 ல இருந்து x தான் அப்ப கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப x கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா x வேல்யூ 9 யோட ரூட் 3r by 3r x from 9 3 9 யோட ரூட் 3r by ரெண்டுத்தோட ரூட் ஆட் பண்ணணும் 3 plus √3. இதோட ரூட் 3, இதோட ரூட் √3. அவ்வளவுதானே, ஆன்சர் அவ்வளவுதான். ஆனா ஆப்ஷன்ல இப்படி இல்லைங்களே சார், என்ன பண்ணலாம்? ஆப்ஷன்ல √3 ஆர்னு பிரிச்சுக்கலாம். 3க்குள்ளார ரெண்டு √3 இருக்கு. இங்க இருந்து காமனா ஒரு √3 மட்டும் வெளில எடுத்துட்டீங்கன்னா √3 plus 1. √3 போய் சேர்ந்துருச்சு. அதனால √3r √3 plus 1 from 9 ல இருந்து. கேட்டப்ப சொன்னீங்களா? ரொம்ப